வெல்கம் டு பீப்பிள் கனெக்ட் vlogs. ஒரு வாரம் ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ். அதுக்கு முன்னாடி நாங்கள் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்தினோம். அதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே பார்த்த வியூஸ் எல்லாருக்குமே வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் போட்டு இன்னும் நல்ல வீடியோஸ்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நம்ம இவர் தான் நம்ம நண்பர் ஆகாஷ். இந்த டோர்னமெண்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 2015 இருந்தே என் கூட தான் இருக்கான். சும்மா தான் இருக்கும், ட்ரை பண்ணுவோம், எதுவும் வேலைக்கு ஆகாது, அதை அப்படியே விட்டுருவோம். இப்போதான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு இன்ஸ்பிரேஷன் மூலியமாக தான் இதை நாங்கள் பண்ணுறோம். அவர் பேர் சொல்லாமலாம் எனக்கு தெரியல. ஸோ இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா ட்ராவல் vlog. ட்ராவல் vlogன்றது எதுக்கு எங்கே கூட்டின்னு வந்திருக்கான்னு எனக்கும் தெரியல. ஒரு வாரம் ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, தலைலாம் வலிக்குதுடா மச்சான், எங்கே கூட்டு போடா அப்படின்னும் போது சரி வாடா போகலாம் அப்படின்ட்டு ஒரு 4:30 மணிக்கெல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்புனோம். ஆனால் மணி 11:15 ஆகுது. ஆனால் கிளம்புனது ஆக்சுவலாக 7 மணிக்கு தான். நம்ம 4 மணிக்கு அலாரம் வைப்போம் தெரியுமா, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அதை ஜூன்ஸ் பண்ணுவோம். அதாவது 5 நிமிஷம் கழிச்சு அடிக்கிற மாதிரி வைப்போம். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எழுந்துச்சு பார்த்தா மணி 6:30 இருக்கும். அந்த மாதிரி 4:30 மணிக்கு அலாரம் வச்சு 7 மணிக்கு எழுந்தோம். நாங்கள் 7 மணிக்கு இருக்குமா, 7 மணிக்கு ஃபோன் பண்ணியா, 7 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு சென்னையில இருந்து கிளம்பணும். கிட்டத்தட்ட எங்களுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரு 30 கிலோமீட்டரு. இது வரைக்கும் பிச்சாவரம் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? பிச்சாவரம் கடலூர் கிட்ட இருக்கு, அதுவா? எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியல, பட் புதுச்சேரி தாண்டி இருக்கு. ஓகே, அதான் மச்சான், புதுச்சேரி தானா கடலூர் கிட்ட இருக்கும். எனக்கு அது இடம் பேர் தெரியல, அந்த இடம் தாண்டி. ஸோ அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு ஒரு பிளேஸ் இருக்கா? அதாவது மோஸ்ட்லி இப்போதான் ரீசனாக அது ஷூட்டிங் ஸ்பாட்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு நார்மலாக ஒரு பிளேஸு, போட்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏண்டா போட்டிங்னா நம்ம முட்டுக்காடு இருக்கு, அதை தாண்டா ஒரு 4-5 போட்டிங் இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா ஃபுல்லா சரௌண்டிங்கா அவுட்டிங் ஸ்பேஸ் ஃபுல்லா வாட்டர் மட்டும் தான் சரௌண்டிங்கா இருக்கும். பட் இங்க எப்படின்னா உப்பு தண்ணில மரம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். உப்பு தண்ணியில மச்சான், கடல் தண்ணிலாம் உப்பு தண்ணி தானே, மரம் வளராதா? வளரல. ஆமா வளரல, மரம் வளரல. கரெக்ட் தான். இது கூட தெரியாம இருக்கான் பாத்தீங்களா? ஸோ அப்போ போட்ல போகும்போது சுத்தி சரௌண்டிங் மரமா இருக்கும். ஸோ உனக்கு நேச்சர் பிளஸ் வாட்டர் பிளஸ் பார்க்கும்போது உனக்கு ஒரு ஃபீல் தோணும். ஓகேவா? ஃபீல் தோணும், ஆனா அது உன் கூட தோணணும். ஸோ அப்போ என்ன ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் ஓகே, ஸோ நம்ம மனசு ஒரு மாதிரி சைலண்டா அமைதியாயிடும். சரி, வாட்டர் மாதிரி. ஓகே. ஸோ அதனால நீ லாஸ்ட் வீக்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இந்த மாதிரி வீடியோ போட முடியல, அது போட முடியல அப்படின்னு சொல்லும் போதுதான் சரி ஓகே இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு போறேன். ஆனா இப்போ நாங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் கிட்ட பாண்டிச்சேரி கிட்ட இருக்கோம். இப்போ மணி 11:15. எப்போ போய் ரீச் ஆகும்னு தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கும் என்ன பிச்சாவரம் நானும் போனதில்லை, நீயும் போனதில்லை. ஸோ இப்போதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் பிச்சாவரத்துக்கு. பேண்ட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குது மச்சான், ஆனால் ஒன்றா ஏற்றி விட வேண்டியதாக இருக்குது. சைஸ் பார்த்து ஒழுங்கா எடுக்கணும். எடுத்தேன்டா, எடுத்தேன், அது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி? அடுத்தது பிச்சாவரத்துல பார்ப்போம். பிச்சாவரத்துக்கே போயிடுவோமா? அதுக்குள்ள என்னோட கான்பிடென்ட் அவ்வளவுதான். ஆனா இவனுடைய கான்பிடன்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸே நான் பார்த்ததே கிடையாது. பண்ணவே முடியாத ஒரு விஷயத்த கூட மச்சான் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இவன் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நண்பர்கள் இருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல அவன் பேரை போடுங்க, நான் பாக்குறேன் கண்டிப்பா. யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்க. எதுவுமே பண்ண முடியாது, ஆனா அதை பண்ணலாம் மச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள்.